الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித புனிதர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனையே வணங்குவதை விரும்புகின்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை வெறுக்கின்றவன். ஸலாத்தினும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், கியாமம் பரிபந்தம் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் ஈரவுமாக அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் எனும் நியத்தில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக முதல் கண் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்துள்ளான். அவற்றில் அழகான படைப்பாக மனிதனை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் அழகான படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். அதே போன்று அழகாக படைக்கப்பட்ட மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தை இல் எனும் அறிவை கொண்டும், ஃபஹும் எனும் விளக்கத்தை கொண்டும், அக்ல் எனும் புத்தியை கொண்டும், தமீஸ் என்னும் பாகு பிரித்து விளங்கக்கூடிய தன்மையை கொண்டும், நுதுக் எனும் பேசக்கூடிய பேச்சாற்றலை கொண்டும், அதப் எனும் நல்லொழுக்கத்தை கொண்டும் ஏனைய படைப்பினங்களை காண அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா வான்மறையில் கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான மனிதனாக மாறிவிடுவார் என்றால் அவனுடைய ஈமானை வைத்து அல்லாஹு தஆலாவை அந்த மனிதன் எந்த அளவு நம்புவானோ அந்த நம்பிக்கையை வைத்து அவன் முஃமினாக வாழ்வதை வைத்து அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் பெருமதியுள்ள மனிதனாக அவன் மாறிவிடுகின்றான். குர்ஆனை நாம் திரட்டக்கூடிய நேரத்தில், குர்ஆனை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மூமின்களுக்கு பல நன்மாராயங்களை அல்லாஹு தஆலா வான்மறையில் கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நமக்கு நல்ல விடயங்கள் நடக்கலாம், நம்முடைய உள்ளத்துக்கு விருப்பமான விடயங்கள் நடக்கலாம், அல்லது நம்முடைய உள்ளத்துக்கு கசப்பான நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்கள் நடைபெறலாம். அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்புவது ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஈமானுடைய பாடம் யார் சரியாக விளங்குவாரோ அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியை அவர் கண்டுகொள்வார். நானும் நீங்களும் இன்று யாரை பற்றி விளங்க வேண்டுமோ அவனை பற்றி விளங்காமல் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை விளங்கி இருக்கிறோம். அதனால் எங்கிருந்தோ வரக்கூடிய பிரச்சினைகளை எங்கெங்கேயோ நாம் சிக்காக்கி கொண்டிருக்கிறோம், காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் அவன் நினைத்ததை
செய்ய சக்தி உள்ளவன். யஃபலுமா யஷா, அவன் நாடியதை செய்யக்கூடியவன். அவன் செய்தவற்றை யாருக்கும் கேள்வி எழுப்ப முடியாது. ஏன் இப்படி செய்தாய்? இந்த இடத்தில் மாத்திரமே வெள்ளத்தை கொடுத்து விட்டாய். இந்த இடங்கள் கப்பப்பட்டு விட்டிருக்கிறதே, இந்த இடங்களை விட்டுவிட்டு இந்த இடத்துக்கு நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று யாருக்கும் கேட்க முடியாது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியவற்றை படைக்கக்கூடியவன். அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் யாருக்கும் குறை காண முடியாது. ஏன் இதனை படைத்தாய்? இதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? சமூகத்துக்கு கேடு உண்டாகக்கூடிய படைப்பினத்தை படைத்திருக்கிறாய் என்று யாருக்கும் கேள்வி எழுப்ப முடியாது. யக்ஃபிரு மா யஷா, அல்லாஹ் நாடியவர்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னித்து விட்டால் யாருக்கும் கேள்வி எழுப்ப முடியாது. யா அல்லாஹ், இந்த மனிதன் உலகத்தில் பாவங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருந்த மனிதனை ஏன் மன்னித்து விட்டாய் என்று யாருக்கும் கேட்க முடியாது. அவன் மன்னித்து விட்டால் அது அவனுடைய தயாளத்தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய ரஹ்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடக்கூடியவர்களை மன்னிக்கக்கூடியவன், நாடக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடியவன். அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டித்து விட்டால் யாருக்கும் கேள்வி எழுப்ப முடியாது. இவன் நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான், யா அல்லாஹ் ஏன் இவனை தண்டித்தா என்று கேள்வி எழுப்ப முடியாது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் அனைத்து விடயத்தையும் செய்ய சக்தி உள்ளவன் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ் படைக்கக்கூடியவன், உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க வைக்கக்கூடியவன், நம்முடைய ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். ஹுவ அல் ஹக் வ அப்கா, அவன் தான் எங்களை அழ வைக்கக்கூடியவனும் எங்களை சிரிக்க வைக்கக்கூடியவனும் எங்களுடைய ரப்பு என்பதை அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு தகப்பன் ஒரு மகனை பார்க்கிறார், சிரிக்கிறார், ஆனந்த கண்ணீர் கொட்டுகிறது. இன்னொரு மகனை பார்க்கிறார், அழுகிறார், ஏன் இவனை பெற்றேன் என்று சிந்திக்கிறார். சிரிக்க வைக்கக்கூடியவன், அழ வைக்கக்கூடியவன் நம்முடைய ரப் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்று மனிதர்கள் ஒவ்வொரு காரணங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்களை கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமா தஸ்குது மின் வர்கத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த உலகத்தில் ஒரு இலை விழுவதாக இருந்தாலும், ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ் அதனை அறிந்தே ஒளி அந்த இலை விழமாட்டாது. எப்படி விழும், எங்கே விழும், எத்தனை நாட்கள் அந்த இலை பூமிக்கு மேலால் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த விடயங்களை நாம் விளங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வை நாம் விளங்க வேண்டும். எது நடந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் காரணங்கள் எழும்புகின்றதா, நாம் ஈமானில் பலவீனர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குல் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள், உங்களுக்கு எதுவெல்லாம் நடைபெற்றதோ, உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்களோ அது அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கென்று முடிவு செய்தவைகள். எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைகிறோமா, அல்லாஹ் எங்களுக்கு முடிவு செய்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்துக்கு மேலால் துக்கத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா, கஷ்டத்துக்கு மேலால் கஷ்டம், அடிக்கு மேலால் அடி, லொஸ்டுக்கு மேலால் லொஸ்ட் அடைந்து கொண்டிருக்கிறோமா? யாரும் நமக்கு செய்தது கிடையாது, யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது, யாரும் தீட்டிய சதி கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பினாலும் நாம் வெறுத்தாலும் அதனை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இது நம்முடைய ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்மில் அநேகமானவர்கள் பல காரணங்களை கூறுகிறார்கள், தத்துவ வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்கள் மலை நாட்டில் உள்ளவர்கள்,
மண் சரிவினால் பீடிக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் மலையில் இருப்பதினால் அவர்களுக்கு மண் சரிவு ஏற்பட்டது என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன். யாரும் நினைத்தது கிடையாது. நூரெலியா போன்ற ஊர்களில், மலைகள் இருக்கக்கூடிய ஊர்களில் வெள்ளப்பெருக்கு வரும் என்பதை நாம் கனவில் கூட சிந்தித்தது கிடையாது, நினைத்தது கிடையாது. வெள்ளம் வருவதாக இருந்தால் சமதரப்பட்ட சமமான பூமியில் வெள்ளத்தை நாம் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ நாம் பார்த்திருக்கிறோம். மலைகள், மிக பெரும் மலைகள் இருக்கக்கூடிய அந்த ஊர்களில் வெள்ளத்தை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவனுடைய சக்தியை, அவனுடைய வல்லமையை, அவன் யார் என்பதை காட்டினானா இல்லையா? இவற்றை நாம் பார்த்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாவிட்டால் நாம் யார் என்பதை நினைக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹுடைய சக்தியை அவன் அடியார்கள் அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் யார் என்பதை அவன் காட்டுவான். நமக்கு வெள்ளத்தை உண்டாக்க ஒரு ஊரில் மழை பலமாக பெய்ய வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது. எங்கேயோ பெய்த மழை எங்கேயோ உள்ள ஊருக்கு வெள்ளம் வந்ததை பார்த்தோமா இல்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யஃஅலு மா யஷா, அவன் நாடியதை செய்ய சக்தி உள்ளவன். இன்று நாம் பல விடயங்களை கூறினாலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூத் செய்யக்கூடிய மனிதர்கள் நம்மில் எத்தனை பேர் உருவாகி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய சோதனைகளை, தண்டனைகளை பார்த்தும் இன்னும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வராவிட்டால் நாம் யார் என்பதை நினைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்றால் நான் யார்? நான் எதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்மை படைத்தவன் அல்லாஹ். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் முடிவு செய்தவற்றை நாம் வாழ்க்கையின் நாள் கடக்க கடக்க, மாதங்கள் கடக்க கடக்க ஒவ்வொன்றையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முடிவுகள் நமக்கு புதிதாக இருந்தாலும் இது அனைத்தையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நாம் ஒவ்வொன்றையும் கடந்து கொண்டிருக்கிறோம். யாராலும் எவராலும் நமக்கு எந்த ஒரு நலவையும் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். யாராலும் எவராலும் நம்மை அழிக்கவோ நம்மை இல்லாமலாக்கவோ முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். கண்ணியமான சகோதரர்களே, சோதனைகள், வெள்ளம், மண் சரிவு, இது போன்ற காரியங்கள் நாம் எப்போது கண்டுகொள்வோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில அடையாளங்களை கூறினார்கள். அந்த அடையாளங்களை நீங்கள் கண்டால் அதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதையும் கூறினார்கள். ஒரு ஈமான்தாரி, அல்லாஹுவை நம்பியவன் இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பான். அப்படி இல்லாவிட்டால் பல தத்துவ ஞானிகள் அவர்களுடைய புத்திக்கு பட்ட தத்துவங்களை பேசுவார்கள். வீடு கட்டுவதற்கு அனுமதிக்கப்படாத இடங்களில் வீடுகள் கட்டப்பட்டதுதான் காரணம். அவ்வாறு இவ்வாறு பல காரணங்கள் கூறினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தத்தை கூறினார்கள். எது தெரியுமா? அத்தா அர்-ரஜுலு இம்ரஅத்தஹு வ அஃத உம்மஹு, ஒரு மனிதன் தன்னை பெற்று வளர்த்த தாய்க்கு எப்போது மாறு செய்வானோ, தன்னுடைய மனைவியுடைய பேச்சுக்கு வழிபட்டு தன்னுடைய தாய்க்கு மாறு செய்தால், இன்று நாம் யாரையும் பார்க்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, என்னுடைய தாய் என்னை பெற்று வளர்த்து என்னுடன் பல சகோதரிகளை இருக்க எனக்கு பாலூட்டக்கூடிய நேரத்தில் அலந்து பாலூட்டினாளா? இரத்தத்தை என்னுடைய தாய் எனக்கு எப்படி ஊட்டினாள்? நான் அசுத்தமாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அசுத்தத்தை சிரித்துக் கொண்டு சுத்தம் செய்த அந்த தாயை இப்போது நான் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு வழிபட்டு அந்த தாய்க்கு நான் நோவினை அளிக்கிறேனா? இப்போது தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள்,
அவளுடைய மருந்துக்கு பணம் போதாமல் இருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு மாப்பொட்டி வாங்குவதற்கு சல்லி இல்லாத நேரத்தில் எப்படி நாம் நடந்து கொள்கிறோம்? இந்த மாதத்துடைய பணத்தால் என்னுடைய மனைவியிடம் அனுமதி கேட்டுவிட்டு தாய்க்கு கொடுக்க வேண்டும். மனைவியிடம் போய் கேட்கிறார், இந்த மாதம் என்னுடைய தாய்க்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அந்த மனைவி அவளுடைய கட்டுப்பாட்டில் கணவனை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் என்ன சொல்கிறாரோ இவர் அதற்கு வழிபடுகிறார். இப்படி நடந்துவிட்டால் பின்னால வரக்கூடிய விடயத்தை எதிர்பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கையில் நெஞ்சில் கையை வைத்து கேட்க வேண்டும், சகோதரர்களே, என்னுடைய நிலை எப்படி? என்னுடைய தாயுடன் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? வஅத்னா சதீகஹு வஅக்ஸா அபாஹு. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர்களை நெருக்கிக் கொண்டு தன்னுடைய தகப்பனை தூரமாக்கிவிட்டால் நடக்கிறதா இல்லையா? இன்றைக்கு வாலிபர்கள் தன்னுடைய நண்பர்களுடைய கயிற்றை விழுங்கிக் கொண்டு அந்த தகப்பன், மகனே இவ்வாறு செய்ய வேண்டாம், மகனே இது கூடாது, இந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று கூறின பெற்றோர்களுடைய தகப்பனுடைய அந்த வார்த்தையை மீறி சென்ற எத்தனையோ வாலிபர்கள் வீட்டுக்கு உயிருடன் திரும்பவில்லை. பார்க்கிறோமா இல்லையா? பெற்றோர்களுடைய வார்த்தையை மதிக்காமல் நண்பர்களை நெருக்கிக் கொண்டு அவர்கள் நினைத்த முறையில் வாழ்ந்தவர்கள் எப்படி இப்போது வாழ்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்களே, பெற்றோர்கள் என்பவர்கள் நமக்கு அல்லாஹ் அளித்த பொக்கிஷம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மை பொருந்தி கொண்டு விட்டால், அவர்களுடைய கண்களை குளிர வைத்து விட்டால் நமக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒருவன் அந்த பெற்றோர்களுடைய கண்களில் இருந்து கவலைக்குரிய கண்ணீரை பார்த்து விட்டால் அவன் வாழ்க்கையில் நாசமாகி விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, பல வாலிபர்கள் கூற நாம் கேட்டிருக்கிறோம், பெற்றோர்கள் மறைந்ததற்கு பின்னால் அழுகிறார், ஹஸ்ரத் என்னுடைய தாய் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தொழும்படி சொன்னால் எனக்கு தொலை கிடைக்கல, இப்போ நான் தொழுகை விட மாட்டேன் என்று ஒரு வாரம் 2 வாரம் தொழுதுவிட்டு அவர் பழைய நிலைமைக்கு மாறியதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை வளர்த்த தாயே இப்போ என்னிடத்தில் இல்லை, அவர்கள் இருக்கும் போதே என்னை நான் தொழவில்லை, இப்போது என்னை பார்ப்பதற்கு கேட்பதற்கு யாருமே இல்லையே, ஏனோ காணோ என்று வாழும் நோக்கத்தை அறியாத வாலிபர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, மேலும் கூறினார்கள், வலஹரத்தில் அஸ்வாது ஃபில் மசாஜித், பள்ளிகளிலே சத்தம் அதிகரிக்கப்பட்டால், இன்று பள்ளிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய இடமாக மாறிவிட்டது. அதே போன்று ஒரு கூட்டத்துக்கு தலைவராக அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாதியாக்கப்பட்டு விட்டால், அதே போன்று ஒரு கூட்டத்தினுடைய ஒரு ஊரினுடைய தலைவரை அந்த ஊர் மக்கள், அவருக்கு பணிந்து நடக்கக்கூடிய மக்கள் கணக்கெடுக்காவிட்டால் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு மனிதன் கண்ணியப்படுத்தப்படுகிறான் எதற்காக? அவனுடைய தீனுக்காக வேண்டி அல்ல, அவனுடைய கெடுதிக்காக வேண்டி. அவன் கெடுதியை மனிதர் பயந்து அவரை கண்ணியப்படுத்துகிறார். இவரை இந்த விடயத்தில் இணைத்துக் கொள்ளாவிட்டால் இந்த விடயத்தை பூர்த்தியாக செய்து முடிக்க விடமாட்டார். அதனால் அவரை ஒவ்வொரு விடயத்திலும் மனிதர்கள் இணைத்துக் கொள்வார்கள். ஊர்வாசிகள் எல்லா விடயத்திலும் சேர்த்துக் கொள்வார்கள். எதற்காக வேண்டி? அவரை பயந்து. இல்லாவிட்டால் பிரச்சினை, பள்ளியை சரியாக செய்ய முடியாது, அவன் அந்த பிரச்சினையை கிளப்பி விடுவான், இந்த பிரச்சினையை கிளப்பி விடுவான், அவனை இதுக்குள் போட்டுவிட்டால் பிரச்சினை வராது என்ற பயத்தினால் பாவியை அவர்கள் இணைத்துக் கொள்வார்கள். அவன் கெடுதியை பயந்து. இவரும் பெருமையாக பேசிக்கொள்வார், நம்முடைய ஊரில் எது நடந்தாலும் நம்மை இணைக்கத்தான் வேண்டும், நாம் இல்லாமல் நம்முடைய ஊரில் எதையும் செய்ய முடியாது. அவர் பெருமையாக பேசுகிறார். மனிதர்கள் எதற்காக வேண்டி சேர்க்கிறார்கள் அவருக்கு தெரியாது.
அதை போன்று வலஹரத்தில் கைனாத்து பெண்கள் நிர்வாணமாக பாதைகளில் திரிவார்களேயானால், எல்லா இடங்களிலும் ஆடல் பாடலுடன் பெண்கள் இருப்பதை பார்த்துவிட்டால், வல் மஹாசிஃபு இசை பரவலாக ஆக்கப்பட்டு விட்டால், கண்ணியமான சகோதரர்களே, இன்று எல்லா இடங்களிலும் இசையை நாம் பரவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் இசையுடன் தான் அனைத்தையும் மனிதர்கள் செய்யக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் கினாஉ யும்பித்துன் நிஃபாக கமா யும்பித்துல் மாஅ ஸர்அ. உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மையை இசை கேட்பது நயவஞ்சகத்தன்மையை உண்டாக்கும். எவ்வாறு ஒரு பாலடைந்த பூமியில் மழை பொழிந்தால் அந்த மழையுடைய தண்ணீரினால் அந்த பூமி செழிப்பாகுவதை போன்று நல்ல உள்ளங்களில் இசை கேட்பதினால் நயவஞ்சகத்தன்மை உண்டாகும். இன்று பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லீம்கள் ஒரு காலம் இருந்தார்கள், பேச்சு வாக்கு கொடுத்தால் மாறு செய்ய மாட்டார்கள். இன்று சத்தியம் செய்கிறார்கள், தாராளமாக மாற்றம் செய்கிறார்கள். அவருக்கு அது கணக்கில்லை. ஒன்றுக்கு மேல் ஒன்று சத்தியம். எங்கேயோ இருந்து வாங்கின பொருளை ஒரிஜினல் என்று விற்கிறார், கணக்கில்லை. ஏன்னா அவருடைய உள்ளத்தில் நிஃபாக்குடைய தன்மை நிறைந்திருக்கிறது. என்ன செய்கிறார், எதனை கேட்கிறார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹராமான இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். குலபாக்களில் 17வது குலபா யஸீது நாகிஸ் கூறுகிறார், உமையாக்களை ஆட்சி செஞ்சவர். யா பனு உமையா, உமையாக்களே, இரக்கமா பேசுகிறார். உமையாக்களே, இசையை கேட்க வேண்டாம். ஈயாக்கும் வல் கினா, இசை கேட்க வேண்டாம். இந்த இசை இருக்குத்தானே உங்களுடைய வெட்கத்தை குறைத்துவிடும், வெட்கத்தை இல்லாமலாக்கிவிடும். வயசீது ஷஹ்வத, உங்களுக்கு இச்சையை உண்டாக்கிடும், உங்களுடைய இச்சையை அதிகரித்துவிடும். உங்களுடைய மனிதாபிமானம் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். இன்னல் கினா தாஇயத்து ஸினா, இந்த இசை இருக்குதானே இது உங்களுடைய உள்ளத்தில் விபச்சாரத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் கூறுகிறார்கள், எவருக்கு இசையுடைய இன்பம் இருக்கிறதோ அவர் ஜினாவுடைய போர்டரில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரினால் விபச்சாரம் நடைபெறுவது ஆச்சரியமானதல்ல. அதனால் கண்ணியமானவர்களே, இசை பரவலாக்கப்பட்டு விட்டால், வசூரிபத்தில் ஹுமூர், மதுபானம் பகிரங்கமாக அருந்தக்கூடிய நிலையை நீங்கள் பார்த்துவிட்டால் விளங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள், எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். இன்று மதுபானம் என்பது, போதை வஸ்துக்கள் என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. பெற்றோர்கள் கூற நாம் கேட்டிருக்கிறோம் சகோதரர்களே, இப்போது கேட்பதை போன்றிருக்கிறது. நம்முடைய மகன், நம்முடைய பிள்ளை இந்த போதை வஸ்துவை பாவித்துக் கொண்டிருக்கிறார் ஹஜ்ரத். இதற்கு மேலால் போகாமல் நாம் அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். பெரியதை தொடாமல் அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். பெரியதற்கு போகக்கூடாது, இதனையே பாவித்துக் கொண்டிருக்கட்டும் பெற்றோர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு போதை வஸ்துக்கள் எல்லா இடங்களும் பரத்தப்பட்டு விட்டது, பரவலாக ஆக்கப்பட்டு விட்டது. இப்படி நடந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எதிர்பார்த்து கொள்ளுங்கள். முன்னோர்களுக்கு பின்னோர்கள் ஏசுவார்களேயானால் எதிர்பார்த்து கொள்ளுங்கள், மண் சரிவையும் பூமி அதிர்ச்சியையும் உருமாற்றப்படுவதையும் வெள்ள பெருக்கையும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா கண்ணியமானவர்களே? சோதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சகோதரர்கள் இங்கே இருக்கக்கூடிய பூமியில், உலகத்தில் எல்லா இடங்களிலும் இந்த அனாச்சாரங்களை, இந்த பாவங்கள் பறந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? மேலான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த வெள்ளத்தினால், அந்த மண் சரிவினால் எத்தனை பேர் அழிக்கப்பட்டார்கள். ஒரு ஊரே இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. ரம்புக் அல்லேன் செல்லக்கூடிய அந்த ஊர் 180 வீடுகள் இல்லாமல் ஆக்கப்பட்டது. எத்தனை கோடி ரூபாய்கள்
எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்திருப்பார்கள். எதுவுமே இல்லை கண்ணியமானவர்களே. எத்தனை பேர்கள் மண்ணுக்கு கீழால் பிணைந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லாமல், பிள்ளைகள் பெற்றோர்கள் இல்லாமல் தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள். யார் செய்தது கண்ணியமானவர்களே? விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை நாம் விட்டு விடாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராவிட்டால், நம்மை போன்று துர்பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, மன் அத்தபக, உங்களுக்கு ஒழுக்கத்தை கட்டு தந்தது யாரு? அவங்க சொன்னாங்க, எனக்கு யாரும் கட்டுத்தரல. மற்ற மக்களுக்கு நடைபெறக்கூடிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் நான் பார்த்தேன், அதை கொண்டு நான் படிப்பினை பெற்றுக்கொண்டேன். யாரெல்லாம் இதனால் சோதிக்கப்பட்டார்களோ, அவர்களுடைய உயிர்கள் இல்லாமலாக்கப்பட்டதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் மண் சரிவினால் பூமியில் சுழிவாங்கப்பட்டு பூமிக்குள் உள்வாங்கப்பட்டு யார் மரணிக்கிறாரோ ஃபஹுவ ஷஹீதுன், அவர் ஷஹீத் என்றார்கள். மேலான சகோதரர்களே, இழந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பானாக. நாம் அவர்களுக்கு நம்முடைய தொழுகைகளில் துஆ செய்ய வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எப்படி பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கூற தவறவில்லை கண்ணியமானவர்களே. இஸ்லாம் என்பது பரிபூரணமான மார்க்கம். दीन एक मुकम्मल चीज है. दीन என்பது ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். யாருக்கும் குறை காண முடியாது. அந்த கஷ்டத்தில் உள்ளவர்களுடைய கஷ்டத்தில் நாம் எப்படி பங்கெடுக்க வேண்டும் என்பதையும் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். யார் ஒரு கஷ்டத்தில் உள்ள கஷ்டவாளியுடைய சிரமத்தை நீக்குகிறாரோ, அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் யாருக்கும் உதவி செய்ய இயலாத அந்த நாளில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இன்று அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்வதினால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். மேலும் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபீ அவுனி அஹீ. ஒரு மனிதன் தன் சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். அல்லாஹுடைய உதவி எனக்கும் உங்களுக்கும் வேண்டுமென்றால், நாம் கஷ்டத்தில் இருந்தாலும், நம்முடைய வீட்டில் பல கஷ்டம் இருக்கலாம் கண்ணியமானவர்களே, என்றாலும் அவர்கள் பல நாட்களாக சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வெளிரங்கத்தில் சிரித்தும் உள்ளத்தில் பல கவலைகளை சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள். அந்த மக்களுக்கு நாம் கை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து நம்முடைய கஷ்ட காலத்தில் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆখিরা. நாளை மறுமையுடைய நாளில் அனைத்து மனிதர்களும் நிர்வாணமாக இருப்பார்கள். யார் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மனிதர்களுடைய குறைகளையும் ஆடை அற்றவர்களுக்கு யார் ஆடை அணிவிக்கிறாரோ, அல்லாஹ் அந்த கியாமத்துடைய நாளில் இவருக்கு ஆடை அணிவிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நாளே மறுமையில் 3 கேள்விகளை எழுப்புவான். யபன ஆதம் மரில்து ஃபலம் தஉத்னி. ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். மனிதன் ஆச்சரியப்படுவான், யா ரப் கைஃப அஊதுக் வ அன்த ரப்புல் ஆலமீன். இறைவா, உன்னை நான் எப்படி நோய் விசாரிப்பது? வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ மன்னாதி மன்னன் அல்லவா, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நீ சொந்தக்காரன். யா அல்லாஹ், நீ எப்படி நோய்வாய்ப்படுவாய் என்று மனிதன் கேட்பான். அல்லாஹ் தஆலா கூறுவான், அமா அலிம்த அன்ன அப்தி ஃபுலான். இந்த மனிதர் இந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அந்த இடத்தில் நீ போயிருந்தால் நீ என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய். கண்ணியமான சகோதரர்களே, அந்த இடங்களில் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நோயுடன், நோய்க்கு மருந்து வாங்க இடமில்லாமல் பல கஷ்டத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அடிப்படையில் அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டு கொடுத்தாலும்
அது பரிபூர்ணமாக நடைபெற முடியாது. அவர்களுடைய அனைத்து நோய்களுக்கும் அவர்களுக்கு மருந்தை கொடுக்க முடியாது. நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நாம் இங்கிருந்து மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கும் அப்படி ஒரு காலம் இருந்தது என்றாலும் இப்போது இருக்கக்கூடிய காலம், நோய் வந்தால் என்ன செய்வது கண்ணியமானவர்களே? அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான். அடுத்த கேள்வி, எவன் ஆதம் இஸ்தஅம்துக ஃபலம் துத்இம்னி, ஆதமுடைய மகனே, உன்கிட்ட நான் சாப்பாடு கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கலையே. ஆதமுடைய மகன் அவன் சொல்வான், யா ரப் கைஃப துத்இமுனி, நான் எப்படி உனக்கு உணவளிப்பது? நீ மன்னாதி மன்னர் அல்லவா, வான் ரப்புல் ஆலமீன், உலகத்தாருக்கே உணவளிக்கக்கூடியவன் நீ, உனக்கு நான் எப்படி உணவளிப்பது என்று மனிதன் ஆச்சரியமாக கூறுவான். அல்லாஹு தஆலா கூறுவான், இன்ன இடத்தில் இன்ன மனிதர்கள் ஒரு வேளை சாப்பிட்டு மற்ற வேளைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். சாப்பாடு இருக்கிறது, ஆக்குவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ள முடியாது, அல்லது ஏற்பாடு இருக்கிறது சாப்பாடு கிடையாது, அல்லது சாப்பாடு இருக்கிறது பிள்ளைகளுக்கு விருப்பமான சாப்பாடு இல்லை. இப்படி பல நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. மூன்றாவது அல்லாஹ் கேட்பான், எவன ஆதம், ஆதமுடைய மகனே, இஸ்தஸ்கைதுக ஃபலம் தஸ்கினி, உனக்கு நான் தண்ணி கேட்டேனே, ஒரு மிடர் தண்ணி கேட்டேனே, நீ எனக்கு தண்ணி அளிக்கலை ஆதமுடைய மகனே. மனிதன் கூறுவான், யா ரப் கைஃப அஸ்தீக வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ மன்னாதி மன்னன் அல்லவா, உனக்கு நான் எப்படி நீர் புகட்டுவது? நீயே இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நீரை கொடுத்து கொண்டிருக்கிறாய். அந்த நேரத்தில் அல்லாஹ் கூறுவான், இந்த இடத்தில் இன்ன மனிதன் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு, தண்ணீர் இருந்தும் குடிப்பதற்கு தகுதியற்ற தண்ணீரை வைத்துக் கொண்டிருந்தால், அந்த இடத்துக்கு நீ போய் அந்த மனிதர்களுக்கு நீ உதவி செய்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக்கொள்வாய். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை நமக்கு இப்ப தெளிவாக விளங்க முடிகிறது. மனிதர்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா கண்ணியமானவர்களே? அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவை பற்றி வலியுறுத்தினார்கள். சதகா என்ற வார்த்தை சிதுக் என்ற உண்மை பதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சிதுக் என்றால் உண்மை. ஒரு மனிதன் சும்மா சதகா கொடுக்க மாட்டான். எல்லோருக்கும் சதகா கொடுக்க முடியாது. எல்லா செல்வந்தர்களுக்கும் சதகாவை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்? ஒரு சில வார்த்தைகளை கேட்டுவிட்டோம், ஈமானுடைய அதிகரிப்பை பெற்றுவிட்டோம். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், பல நாட்கள் தூங்காமல், பல நாட்கள் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பிரிந்து சம்பாதித்த சொத்தை ஒரு சில வார்த்தைகளை கேட்டுவிட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதா என்று ஷைத்தான் போடுவான். சகோதரர்களே, சிதுகுல் ஈமான், ஈமானுடைய தூய்மை, பரிபூர்ணமான தூய்மையான ஈமான் உள்ளவர்கள் இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்காக செலவு செய்வார்கள். ஈமான் இல்லாதவர்கள், தூய்மையான உள்ளம் இல்லாதவர்கள் சதகாவை வெளிப்படுத்த முடியாது. அவர்கள் சதகா செய்ய மாட்டார்கள். இதனால் தான் கண்ணியமான சகோதரர்களே, ஊரில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் அன்றும் இன்றும் என்றும் செல்வந்தர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா நகஸ மாலும் மின் ஸதகத்தின், சதகாவாக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பணமும் எந்த ஒரு சொத்தும் குறைய மாட்டாது. மேலான சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களுக்கு என்றும் அவர்களுடைய செல்வத்தை குறைக்க மாட்டான். அவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய வியாபாரங்களிலும் அல்லாஹ் தஆலா என்றும் பரக்கத் செய்வானாக. ஏன் சகோதரர்களே, அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை ஒன்றாக இருக்கிறது. வியாபாரம் என்ற ஒரு முறையில் சம்பாதிக்கிறார்கள், பல முறைகளில் செலவு செய்கிறார்கள். மதுர்சா என்று வரக்கூடிய நேரத்தில் இல்லை என்றாமல் செலவு செய்கிறார்கள். பள்ளி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அதற்கும் கொடுக்கிறார்கள். குமரி காரியங்கள் என்று கேட்கிறார்கள், அதற்கும் கொடுக்கிறார்கள். வீடு வாசல் கட்டுவதற்கு இல்லை என்கிறார்கள், அதற்கும் கொடுக்கிறார்கள். நோயாளிகள் என்று கேட்கிறார்கள், அதற்கும் கொடுக்கிறார்கள்.
செலவழிக்கக்கூடிய வழிகள் பலதாக இருந்து கொண்டிருக்கிறது. வருமானத்துடைய வழி ஒன்றாக இருக்கிறது. ஏன்? அவர்களுக்கு தெரியும், கொடுத்தவனும் அல்லாஹ், எடுப்பவனும் அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது மற்ற மக்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, கொடுப்பதினால் ஒரு நாளும் குறைய மாட்டாது. எனவே கண்ணியமானவர்களே, நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நாளும் நம்முடைய கை எடுக்கும் கரமாக இருக்கக்கூடாது. எப்போது நாம் கொடுக்க துவங்குவோமோ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், நம்மிடத்தில் கேட்டால் நம்மால் முடிந்த ஒரு 1000 ரூபாவாவது நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்துவிட்டு துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னால் முடிந்ததை கொடுத்து விட்டேன், என்னால் இதைவிட அதிகம் இருந்தால் கொடுத்திருப்பேன் என்று துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்முடைய 0 அதிகரிப்பை பார்க்க மாட்டான். 1000 ரூபா, 10,000, லட்சம், 1 லட்சம் அப்படி பார்ப்பது கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் கொடுக்கும் தன்மை இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்க்கிறான். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தால் அந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய ஊரில் அநேகமான வாலிபர்கள் அந்த வேலையை, சேவையை செய்திருக்கிறார்கள். செய்தவர்களுக்கும் அதனை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வானாக. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை பேசினோமோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய மேலான பாக்கியங்களை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அனைத்து நிலைகள் செய்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இதோ பாவிகள் யா அல்லாஹ், பாவ கரங்களை உனக்கு முன்னால் ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நம்முடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டிடியா அல்லாஹ். சிறு வயதில் நமக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக யா அல்லாஹ். இந்த மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களை நீ மன்னித்து விடியா அல்லாஹ். அவர்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நசீபாக்கிறியா அல்லாஹ். கேள்வி கணக்கு இல்லாமல் மேலான சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய தேவைகளை பூர்த்தியாக்கிறியா அல்லாஹ். உள்ளத்தில் சுமந்திருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ நீக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் யா அல்லாஹ், மூத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். நம்ம எத்தனையோ பெற்றோர்கள் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்கள் அற்றவர்களாக உன்னை வந்து சந்தித்து விட்டார்கள் யா அல்லாஹ். அந்த பட்டியலில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் ஆக்கிறாரே அல்லாஹ். அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அனைவருக்கும் பல தடவைகள் போகக்கூடிய மேலான பாக்கியங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் உனக்காக வேண்டி மன தூய்மையுடன் செலவு செய்கிறார்களோ, மதரசாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் நல்ல கர்மங்களுக்கும் செலவு செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்தியா அல்லாஹ். அவர்களுடைய உள்ளங்களில் என்னென்ன நல்ல காரியங்களை நினைத்து செய்கிறார்களோ அதனை சீராக சிறப்பாக நீ ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய பிள்ளைகளை கண் குளிர வைக்கக்கூடிய பிள்ளைகளாக நீ ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால் பிள்ளைகளை கொண்ட கண் திருப்தியை கல்வி நிறைய காணக்கூடிய மேலான பாக்கியங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். உன்னை சந்தோஷப்படுத்துவதே வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கிறியா அல்லாஹ்.